சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து ஷாபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த படத்தோட அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ்களை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதை முடித்த கையோட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்ததாக இப்போ நடிச்சு கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 ஜெயிலர் 1 பாகத்தோடைய சீக்குவலாக எடுக்கப்பட்டு வருது. இந்த படத்தையும் நெல்சன் தான் இயக்குறாரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து மோகன்லால், ஜாக்கி ஷராப், சுனில், யோகி பாபு, தமன்னா, ரம்யா கிருஷ்ணன், மிர்னா மேனன் மற்றும் பாலையா முக்கியமான வேடத்தில் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அண்மையில் தான் இந்த படத்துடைய 2வது கட்ட ஷூட்டிங்கை அட்டப்பாடியில் இருக்கிற கேரளாவில் நடத்தி முடித்தாங்க. இப்போ 3வது கட்ட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண நம்ம நெல்சன் திட்டமிட்டிருக்காரு. ஜெயிலர் படத்துடைய மிக பெரும் வெற்றிக்கு காரணம் அந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரான அனிருத் தான் என்று ரஜினியே சொல்லியிருந்தார். மேலும் அந்த படத்தில் இடம்பெற்ற காவாலா பாடல் எந்த அளவுக்கு ரீச் என்றது உங்களுக்கு தெரியும். அதே போல் தான் இந்த ஜெயிலர் 2 படத்துலேயும் காவாலா மாதிரி ஒரு பாடல் இருக்கான். அந்த பாட்டுக்கு இளம் நடிகை ஒருவங்களை தான் நம்ம நெல்சன் அவர்கள் நடனம் ஆட வச்சுருக்காராம். அந்த படத்துடைய பாட்டை ஷூட் பண்ணிட்டாராம். மேலும் அந்த பாடல் தான் முதல்ல ரிலீஸ் பண்ண போகிறாங்க. காவாலா பாட்டு மாதிரி இந்த பாட்டும் பட்டி தொட்டியெல்லாம் பட்டைய கலப்பும் என்று சொல்லப்படுது. மேலும் இந்த படத்துக்காக ரஜினி கிட்டத்தட்ட 70 நாளுக்கு மேலே கால் ஷீட் கொடுத்துருக்காராம். ஆனால் ரஜினி டூப்பே போடாமல் இந்த படத்தில் நடிச்சிட்டு வராரு. காரணம், கூலி படத்தில் அவர் மேலே வைக்கப்பட்ட விமர்சனம் தான். அதில் டூப் போட்டு தான் அவர் நடிக்கிறார் என சொல்லப்பட்டது. அதனால் டூப்பே போடாமல் இந்த ஜெயிலர் 2 படத்தில் நம்ம ரஜினிகாந்த் தொடர்ந்து நடிச்சிட்டு வராராம். அதை பார்த்து அனைவரும் ரொம்பவே வியப்படைஞ்சிருக்காங்க. இந்த வயசுலேயும் இந்த மாதிரி நடிக்கிறாரே அவர் அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை கூலி படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி ஆகஸ்ட் 14 ரிலீஸ் பண்ண நல்லாயிருக்கும் என நெல்சன் விரும்புகிறதுனால அன்றைக்கே ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் இந்த ஜெயிலர் 2 படத்துக்கு அந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.